கான்வர்சேஷன் வித் எக்ஸென்ட்ரிக்ஸ். அதாவது நார்மலாக சிந்திக்கிற மாதிரி இல்லாமல் நமக்கு எரிச்சல் வர மாதிரியே யாராவது ஒருத்தர் மாற்றி மாற்றி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னா மாற்றி, அவங்க வந்து எக்ஸென்ட்ரிக்காக இருக்கிறான் அப்படின்னா அவன் வித்தியாசமாக இருக்கிறான். நம்ம 100 பேர் ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணிட்டு இருப்பான். அவங்க கூட பேசுகிற விஷயங்கள் அப்படிங்கிற டைட்டில். ஒன்லி லீடர்ஸ் அண்ட் வி ஆல் கேன் லீட் வித்தவுட் டைட்டில். ஒன்லி லீடர்ஸ், லீடர்கள் மட்டும்தான். நம்ம எல்லாருமே லீடர்கள் தான். நம்ம வந்து டைட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நிச்சயமாக நம்ம எல்லாருமே லீடர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஆர் வில்லிங் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி, கேன் innovate everyone around them. Only leaders who are willing to think differently can out-innovate everyone around them. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லீடர்களை மட்டும்தான் திங்க் பண்ண விரும்புகிறாங்க. எதுக்கு விரும்புகிறாங்க? டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண விரும்புகிறாங்க. எதுக்கு? டு அவுட் இன்னோவேட். ஏற்கனவே ஒருத்தன் பண்ணியிருக்கான், அதை இன்னும் பெட்டராக பண்ணுற மாதிரி. எவ்ரி ஒன் அரவுண்ட் தெம். திங்கிங் த சேம் தாட்ஸ் ப்ரொடியூஸ் த சேம் ரிசல்ட்ஸ். ஒரே திங்கிங்கை எல்லாரும் திங்க் பண்ணால் ரிசல்ட் என்ன இருக்கும்? ஒன்றா தான் இருக்கும். லீடர்ஷிப் இஸ் all about being the brave creative out in front in your market space and your career versus doing things the way everyone else does them. லீடர்ஷிப்ன்றது என்னன்னா, மற்றவர்கள் எல்லாரும் everyone else does them ஒரு விஷயத்தை இந்த மார்க்கெட் பிளேஸில் மற்றவங்க எல்லாம் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் தைரியமாக டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி அதை பண்ணுறது தான் லீடர்ஷிப். பிஸ்னஸ் டசன்ட் நீட் மோர் காப்பி கேட்ஸ். ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது காப்பி அடிக்கிறவங்களை வச்சு டசன்ட் நீட் மோர் காப்பி கேட்ஸ். காப்பி அடிக்கிறவங்களுக்காக பிஸ்னஸ் இல்லை. பிஸ்னஸ் நீட்ஸ் மோர் ட்ரீமர்ஸ். பிஸ்னஸ் எதை எதிர்பார்க்குதுன்னா, கனவுகள், வித்தியாசமான கனவுகளை வைத்திருக்கிறவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஆப்பிள் கேம் அப் வித் த கார்ஜியஸ் and now ubiquitous iPod. Apple came with the gorgeous iPod எப்படி பார்த்தாவே சூப்பராக இருக்கு, டேஸ்லிங்லி சூப்பர் அப்படிங்கிற அளவுக்கு அது வந்து அட்டகாசமான ஒரு விஷயம் ஐபாடு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐபாடு இல்லாத இடமே இல்லை. யுபிக்யூட்டஸ் அப்படின்னா அது இல்லாத இடமே இல்லை, அந்த அளவுக்கு. இது யூஎஸில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. Now there are so many products with the letter I in front of it, I have lost track. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐயை போட்டு நிறைய ப்ராடக்ட் வந்துருச்சு. அது எத்தனை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. டூ மச் காப்பிங், நாட் இனஃப் லீடிங். நிறைய பேர் அந்த ஐயை போட்டு போட்டு அவங்கவுங்க ஒரு இதை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? காப்பி அடிக்கிறாங்க. அவங்க இந்த லீட் பண்ணல, இதை விட்டு முன்னேறல, இதை அப்படியே காப்பி அடித்தா சேல்ஸ் ஆகுமான்னு பார்க்குறாங்க. எ வெல் ரெஸ்பெக்டட் பிஸ்னஸ் லீடர் டோல்ட் மீ அபவுட் எ சிஇஓ. ஒரு லீடர் இருக்கார், பிஸ்னஸ் லீடரு. அவர் வந்து சொன்னார், ஒரு சிஇஓவை பற்றி சொன்னார், ஹூ டிட் சம்திங் தட் மேட் மீ ஸ்மைல். அவர் அந்த சிஇஓ பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை வர வச்சுது. ஹி ஹையர்ட் எ யங் ஒண்டர் கிட் ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் எ பிஸ்னஸ் ஸ்கூல். ஒருத்தர் வந்து சூப்பரான ஒரு சின்ன பையன், அவர் வந்து பிஸ்னஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு வெளியே வர்றாரு. எ கிட் ஹூ வாஸ் நாட் ஓன்லி பிரில்லியன்ட் பட் தாட் டிஃப்ரெண்ட்லி அண்ட் வாஸ்ன்ட் அஃப்ரைட் டு வாய்ஸ் ஹிஸ் எக்ஸென்ட்ரிக் தாட்ஸ். அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிரில்லியண்ட்டாக மட்டும் இல்லை, அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் வித்தியாசமாக திங்க் பண்ணான். அது மாத்திரம் இல்லாமல் பயப்படாமல் இது இப்படி பண்ணால் என்னன்னு அவனோட எண்ணங்களை சொல்ல ஆரம்பித்தான். த மேண்டேட் ஆஃப் த நியூ ஹையர். இதுதான் ஒரு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒன்று இல்லையா? சிட் ஆன் த கம்பெனிஸ் மேனேஜ்மெண்ட் டீம் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி சேலஞ்ச் ஐடியாஸ் தட் ஃபோஸ்டர்ட் த ஸ்டேட்டஸ் கோ. ஸோ அவங்க அந்த பையனுடைய வேலை என்னவா இருந்ததுன்னா, மேனேஜ்மெண்ட் டீம் கூட உக்காந்து அவங்க என்ன ஐடியா கொடுக்குறாங்களோ அந்த ஐடியா இல்லை சார் இப்படி இல்லை, வேற மாதிரி பண்ணும். அது பார்த்தீங்கன்னா அந்த ஐடியா ரொம்ப நாளாக ஒரு பெருமைக்குரிய ஒரு ஐடியாவாக இருந்திருக்கும். இல்லை அது இப்படி இல்லைங்க, இப்படி வேற மாதிரி நம்ம பேசணும்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணி அந்த ஐடியாவை பேசிகிட்டு இருந்தான். திஸ் மேன் வாஸ் பெய்டு டு புஷ் த என்வலப். அவனுக்கு பே பண்ணதே எதுக்காகனா, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு தான் அவங்க பே பண்ணாங்க. டு இவாஞ்சலைஸ் இன்னோவேஷன் பண்ணுறதுக்கு, மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக.
அவனை வந்து போட்டாங்க. டு மேக் திங்ஸ் பெட்டர் பை பீயிங் அன்ஆர்த்தடாக்ஸ் இன் எ வேர்ல்ட் வேர் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் அஃப்ரைட் டு லீவ் த க்ரௌட். எப்படி வந்து இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எது வந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை பண்ணுறதுக்கு தான் நம்ம விரும்புவோம். அப்போ வேற யாரும் எதுவும் சொல்லிடுவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் டு மேக் திங்ஸ் பெட்டர் பை பீயிங் அன்ஆர்த்தடாக்ஸ். ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னா எப்பயும் போல பண்ணுறது. ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னா அவங்க வந்து தொன்மை வாய்ந்த ஃபேமிலின்னு சொல்லுவோம். அன்ஆர்த்தடாக்ஸ்னா வித்தியாசமாக பண்ணி ஒரு பெட்டரான ஒரு விஷயத்தை உருவாக்குறது இந்த வேர்ல்டில். சரிங்களா? அதுவும் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நிறைய பேர் மற்றவன் என்ன பண்ணாலும் அதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணாமல் வித்தியாசமாக திங்க் பண்ணி ஒரு புது விஷயத்தை உருவாக்கணும். ஸோ டுடே ஹேவ் கான்வர்சேஷன் வித் பீப்புள் ஹூ ஆர் ஒரிஜினல்ஸ். ஸோ நீங்கள் இன்னைக்கே என்ன பண்ணணும்னா வித்தியாசமாக திங்க் பண்ணுறான்னா அவன் கூட கான்வர்சேஷன் பண்ணுங்க. ஸோ டுடே ஹேவ் கான்வர்சேஷன்ஸ் வித் பீப்புள் ஹூ ஆர் ஒரிஜினல்ஸ். அவங்க ஒரிஜினலாக என்ன திங்க் பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தை அவங்ககிட்ட டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாங்க, டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட பேசுங்க. ஸ்ட்ரைவ் டு லீவ் த சேஃப் ஹார்பர் ஆஃப் த நோன். கஷ்டப்பட்டு நீங்கள் சேஃப்னு எது நினைக்கிறீங்களோ அந்த ஹார்பரை விட்டு வெளியே வர பாருங்க. மேக் திங்ஸ் பெட்டர். இப்போ இருக்கிறத விட பெட்டர் பண்ணுங்க. பிளே பிகர். மிகப்பெரிய லெவலில் விளையாடுங்க. அண்ட் ட்ரீம். கனவு காணுங்க. தேங்க்யூ.